ஏண்டி 2 மணிக்கு வீட்டுக்கு கொடுங்கன்றீங்கல்ல, சம்பளத்தை கூட்டிக்கிடு கீட்டி கொடுன்னு கேக்குறீங்கல்ல, ஒழுங்கா அந்த 3 குழிய களை எடுத்துட்டு தாண்டி வீட்டுக்கு போகணும். ஐயோ ஆத்தா, இந்த 3 குழிய என்னைக்கு களை எடுத்து முடிக்கிறது நாங்க? எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எலிப்புளுக்கு சேர்ந்து காயிற மணி உங்க கூட சேர்ந்து நானும் வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு இந்த 3 குழிய களை எடுக்க முடியாதாம்ல. ஒழுங்கா களைய எடுங்கடி, வெத்துச்சிருக்கீங்களா? என்னக்கா கிளவி இப்படி சொல்லுது? அப்படி தாண்டி சொல்லுவேன், கடைசியில விட்டுரும். இப்ப பாரு, இவளையில களை எடுக்க கூட்டு வந்து 1/2 கிலோ வெத்தலை காலியானதுதான் மிச்சம். எவடியவ எந்த கட்டு சிரிக்கி? என்னமாச்சி, பயந்துட்டியா? அதான பார்த்தேன். இந்த ராஜேஸ்வரிய பயமுறுத்த யாரால முடியும்? எப்பத்தான் வந்த? நானா முந்தா நேத்து வந்தேன். ஐயோ, நீ எதுக்கிட்ட அந்த மண்ணுக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் உட்கார்ற? எந்திரி எந்திரி. இருக்கட்டும் அம்மாச்சி, நீ உட்காந்துருக்கத்துல நான் உட்கார்ந்த என்ன? உன்னை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல? எதுக்கு அம்மாச்சி அழுகுறப்ப? நான் என்ன லண்டனுக்கா போனேன்? டவுனுக்கு தானே படிக்க போனேன். உனக்கு நான் டெய்லி வீடியோ கால் பண்றேன்ல, அப்புறம் என்னத்துக்கு அழுகுற? அப்படி இல்லத்தா, என்னதான் உன்னை போனல பார்த்தாலும் நேர்ல பார்த்த மாதிரி இருக்குமா? பாத்தியாக்கா, கிழவிக்கு ஆண்ட்ராய்டு போனு, அதுவும் வீடியோ கால் வேற. நம்ம ஒரு பட்டனு போன் கூட வாங்க முடியாம முடிச்சுக்கிட்டு கிடக்கும். அத சொல்லுடி. சரி அழுகாத. நீ அழுதேனா அப்புறம் நானும் அழுக ஆரம்பிச்சிருவேன், பாத்துக்க. அழுகலத்தா, நான் அழுகல. சரி, என்ன கஞ்சி கொண்டு வந்திருக்க? என்னது இது? கஞ்சி அப்புறம் முடிச்சுட்டு வெறும் வாளி வச்சிருக்க, ஒன்னையும் காணா. அடியே வெறும் பயமாவல. நான் என்ன கறி கஞ்சியும் கருவாட்டு கஞ்சியும் மாடி கொண்டு வர போறேன். பழைய கஞ்சியும் வெங்காயமும் கொண்டு வந்தேன். நீ என்ன கஞ்சியும் கொண்டு வந்துட்டு போ. எனக்கு 5-6 வைக்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல? ஆமாடி, நீ வருவேன்னு நானும் வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு கிடந்தேன். அதான் கஞ்சி அப்புறம் குடிச்சுப்பிட்டேன். அம்மாச்சி, அப்புறம் என்னடி நீ வருவேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்புறம் என்ன நான் உனக்கு கஞ்சி காய்ச்சி வைக்கிறது? சரி சரி, இப்பதான் வெறும் செடியா போட்டு வச்சிருக்க, பரகாட்டி வருவேன். கருவாட்டு குழம்பு வச்சிருக்கணும். அதுக்கு என்னடி ராசாத்தி, உனக்கு இல்லாததா? கோழி அடிச்சு குழம்பே வச்சிடுறேன். அப்படி சொல்லு. அம்மாச்சினா அம்மாச்சிதான், அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னத்துக்கு இப்படி வெயில வந்து உட்காந்துருக்க? அதான் நம்ம காட்டுல களை எடுப்பு நடக்குதுல்ல, இவரையெல்லாம் ஒழுங்கா களை எடுக்கணும்ல, அதான் நானும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ பெரிய சூப்பர்வைசரு. இவங்க களை எடுக்கிறத பாத்துக்கிட்டு அங்க களை எடு இங்க களை எடுன்னு நொட்டம் சொல்லிட்டு உட்காந்துருக்க, அப்படித்தானே? அப்படி சொல்லு தென்றலே, உங்க அம்மாச்சி பண்ற அளப்புற இருக்கே. என்னங்கடி எவன் என்னத்த பேசுறான்னு பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒழுங்கா களை எடுக்கிற வேலையை பாருங்களே, வெத்துச்சிருக்கீங்களா? அங்க ஓடுறது நம்ம அசுவினி பைய மாதிரி இருக்கு. ஐயா அசுவினி, அசுவினி என் தங்கம், இங்க வாடா ராசா. என்ன பத்தா, எதுக்கு கூப்பிட்டியா? அம்மாச்சி, எதுக்கு இப்ப நீ இவனை கூப்பிட்ட? ஐயோ, இந்த ராட்சசியா, இவ இப்ப இங்க வந்தா? இவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பக்கம் கூட எட்டி பார்த்திருக்க மாட்டேன். ஐயா அசுவினி, இங்க வாயா. என்ன பத்தா, எதுக்கு கூப்பிட்ட? ஐயா அசுவினி, வெத்தலை காலியா போச்சியா, ஒரு 1/2 கிலோ வெத்தலை வாங்கி தர மாட்டேன் அப்பத்தாக்கு? என்ன பத்தா சொல்ற? முந்தா நேரத்து தானே 1/2 கிலோ வாங்கி கொடுத்து, நீ என்ன 3 நாள்ல 1/2 கிலோ காலி பண்ணிடுற? அம்மாச்சி, நீ எதுக்கு இவனை வெத்தலை வாங்கி தர சொல்ற? மாமாவை வாங்கி தர சொல்ல வேண்டியதானே? அடிப்போடி வெறும்பயம்மாவளே, காரியத்தை கெடுத்து விட்டுறாதடி. வாங்கி கொடுக்கறவனையும் வாங்கி கொடுக்காம ஆக்கிப்படாத. ஏன் உனக்கு வெத்தலை வாங்கி தர வேற ஆளே இல்லையா? எவன்டி வரியா? ஏன் வரியா? இந்த அசுவினி பையன் தான் எனக்கு அப்பப்ப வெத்தலை வாங்கி கொடுக்குறியா? வேற எந்த எடுவட்ட பையன் வாங்கி தரியா? சரி சரி அப்பத்தா, நீ காசு கொடு, நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, இந்த சுருக்கு பையன் எங்க வச்சேன்னு தெரியலையே. இப்பன்னு பார்த்துதான் எங்க போகுமா தெரியல. ஏண்டி தென்றலு, உன்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு? ஆமா, நான் தான் எங்க போனாலும் காசு சுமந்துக்கிட்டே திர்றேன் பாரு. பண்ணையார் மகனு வெக்கம் இல்லாம சொல்லிடாதடி. 100 ரூபா காசு இல்லாம திரியிறாரு வெறும் பையமாவ. ஜரமாச்சி, யார பார்த்து வெறும் பையமாவன்ற? எங்க அப்பங்கிட்ட
என்ன இல்லாம இருக்கு? இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. ஐயோ, அந்த சுருக்கு பைய எங்கிட்ட சொருகி தொலைஞ்சேன்னு தெரியலையே. ஏன் உனக்கு இப்ப அவசியமா வெத்தலை போடணுமா என்ன? அடி போடி இவளே. இந்தா இருக்கு. சுருக்கு பைய நல்லா இடுப்புலயே சொருகி வச்சுட்டு காணம் ராவிக்கிட்டு திரி. இந்தாயா ராசா. சரி அப்பத்தா, நான் வாங்கிட்டு வந்து பரகாட்டி கொடுக்குறேன். சரியா, உனக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்பவே வாங்கிட்டு வா. சரி அப்பத்தா. நீ ஏண்டி இப்படி உட்காந்துருக்க? உனக்கு வெத்தலை வாங்கி கொடுக்க வேற ஆளே இல்லல. அடியே, எவனும் வெத்தலை வாங்கி தர மாட்டேன்றியாண்டி. இவன் தான் வெத்தலை வாங்கி தர்றியான். மாமா எங்க போச்சு? மாமா அவனை கேட்க வேண்டியதானே? ஆமா, அவனை போச்சல வெறும் பயலுக்கு பிறந்த வெறும் பயல. இப்ப எந்த காட்டுல ஊர் சுத்திக்கிட்டு திரியானா தெரியல. கேட்டா மைனர்னு சொல்லிக்கிட்டு திரியாண்டி. வெக்கம் கட்டவே. மைனரா? ஆமாடி, அப்படி தாண்டி சொல்லிக்கிட்டு திரியான். சரி, வெயில் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, வா வீட்டுக்கு போவோம். சரி அம்மாச்சி. அடியே, வீட்டுக்கு போய் புருஷனுக்கு சோறு தண்ணிய காய்ச்சுங்கடி. நீங்க பாட்டுக்கு சீரியல் வைக்கிறேன் கீரியல் வைக்கிறேன்னு டிவி முன்னாடி உட்காந்துடாதீங்க. என்ன கது கிளவி பார்த்த மணியா சொல்லுது? அதானடி, கிளவி நடந்தது அப்படியே சொல்லுதேடி. நேத்து நீ தானே சீரியல் வைக்கிறேன்னு கஞ்சியா சாம போட்டது? அட ஆமாக்கா. நாடகத்தை பார்த்துட்டு மெய் மறந்து அப்படியே உட்காந்துட்டேங்க டிவி முன்னாடி. ஏண்டி உன் புருஷன் தூக்கி போட்டு மிதிக்கல? நான் எப்படி ஆளு? கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொன்னா என் புருஷன் 4 பொருட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருக்கா. நல்ல ஆளுதாண்டி. நீ வாக்கன்னு நம்ம வீட்டுக்கு போவோம். சரியம்மாச்சி. அப்பா என்னக்கா தண்டல, எங்க போயிட்டு வர? அம்மாச்சியை போய் பார்த்துட்டு வரேன்பா. ஆமா, அந்த வெறும்பைய கொண்டாட்டிய பார்க்க போலன்னு யார் இங்க அழுதா? புத்தா பேசாம இருக்கியா? எப்படி இருக்கு உனக்கு? விடுத்தா, அது அப்படித்தான். சரி, கஞ்சி தண்ணி குடிச்சியா என்ன? எப்ப பாரு எல்லாரும் இதத்தான் கேக்குறீங்க. கஞ்சி தண்ணி குடிச்சியா, டீ தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா, கீப்பிட்டியான்னு. ஆமாடா, மக சாப்பிட்டு கீப்பு தாஞ்சிட போறா. காலையில காய்ச்சி வச்ச அரைச்சட்டி சோறு அப்படியே கிடக்கு. நீ பழைய சோறா அதைத்தான் போடுவேன். அப்பனு மகன் அதைத்தான் திங்கணும். அத நீயே தின்னு. நான் கஞ்சி காய்ச்சாட்டி எப்படி சோறு திங்கிறேன்னு பாக்குறேன். ஆமா, எனக்கு கஞ்சி காய்ச்ச நீ மட்டும் தானே இருக்க. நான் பிறகாட்டிக்கு எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போறேன். கோழி அடிச்சு குழம்பு வைக்கலாம். என்னடி சொல்ற? கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறாளா? என்னங்கடி அதிசயமா இருக்கு. ஒரு நாள்ல ஒத்த கோழிய விக்க கூட மாட்டா. இந்த வெறும்பைய கொண்டாட்டி தானா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறா? அது மத்தவங்களுக்கு, எனக்குன்னா எங்க அம்மாச்சி எல்லாம் செய்யும். இதுக்கு ஒண்ணும் குறைச்ச வெளியே மலையில வரதாண்டு வாரடி. எதுக்கு? ஆச்சரியம் நடக்க போதுல. ஆச்சரியம் அதான் கேக்குறேன். அம்மத்தகாரி கோழி அடிச்சு குழம்பு வச்சுட்டானா மழை தான் வரும். உனக்கு எங்க அம்மாச்சியை குறைச்சலாட்டி தூக்கமே வராது. நானும் எங்க அப்பாவை அம்மாச்சி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். நீ அந்த காய்ச்சின பழைய கஞ்சியே கூடி. உங்க அப்பே வந்துட்டு தான் மறுவேளை வாப்பியா போடி வெறிஞ்சிருக்கி. எங்க அப்பா வராட்டி நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிருவேன். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. இல்லை, இவளை பட்டணத்துக்கு படிக்க அனுப்புனியா இல்ல வாய் வேச கத்துக்கிறதுக்கு அனுப்புனியாடா? இடமா உன் பேத்தி உனைய மணி தானே இருக்கும். என்னைய வாயாடின்றியான் பாரு. சரியான ஆளுதான். மகளை விட்டு கொடுப்பானா அவன்? ஐயா என்ன மாடசாமி? ஐயா, நம்ம லட்சுமி காலையில இருந்து தண்ணி கஞ்சி எதுவும் குடிக்கலையா? புல்லு போட்டாலும் திங்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? ஏண்டா, என் மகன் என்ன டாக்டரா? மாடு கண்டா பார்க்கத்தானே உங்களை வேலைக்கு வச்சிருக்கு. அப்புறம் எதுக்குடா உங்களை வேலைக்கு வச்சிருக்கு? எதுக்கு எடுத்தாலும் ஐயா நொய்யான்னு வந்துடுறாங்க. ஒழுங்கா நீ மாட்டை பார்த்தா எதுக்குடா அது புல்லு திங்க மாட்டேங்குது? அம்மா பேசாம இருமா. நீ நம்ம மாடை பாக்குறியா? அப்புறம் நம்ம கிட்ட வந்து சொல்லாம யார்கிட்ட சொல்லுவியா? என்ன பேச்சுவான் பேச்சு? மாடசாமி, நீ போய் டாக்டரை கூட்டு வா. கூட்டு வந்து என்ன ஏதுன்னு பாப்போம். சரிங்கய்யா. சென மாடு வேற, அதான் பயந்துகிட்டு வந்து சொன்னேன். அதனால ஒண்ணும் இல்ல. அதுக்கு என்ன, எதையாச்சும் சொல்லிட்டு கிடக்கும். நீ போய் வேலைய பாரு. சரிங்கய்யா. நீ பேசி பேசியே வந்து உங்க அப்பா ஒண்ணும் இல்லாம போறியா? உனக்கு வாய் தான் வேண. என்னைக்கு யார்கிட்ட பேசி விளக்க மத்த பூசை வாங்க போறியோ தெரியல. அடி பாவி, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு பாரு. வேலையாட்களை உருட்டி மிரட்டி வேலை வாங்க துப்பு இல்ல. பேச வந்துட்டா அப்பனும் மகளும். என்னடியாத்து என் பக்கத்துல வந்து நைஸா உட்கார்றவ என்ன காரியம்? சரி வா, நமக்குள்ள சண்டை முடிஞ்சு வச்சு வந்து காப்பி போட்டு கொடு. அதான பார்த்தேன், எலி எதுக்கு அம்மனமா ஓடுதுன்னு. அப்பத்தா எலி என்னைக்கு அப்பத்தா ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அப்பனும் மகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க? இப்ப நான் தேவைன்னு என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்காவா? சரி கோவப்படாதா பத்தா. ஓடு போய் சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வா. உனக்கு வேணும்னா நீ
தெரிஞ்சா உன்கிட்ட ஏன் கேட்க போறேன்? அந்த கருமம் தான் எனக்கு தெரியாதே. ஒரு டீ போட துப்பு இல்ல, வக்கில்லாத சிரிக்கிக்கு பேச்ச கேளு. அப்பத்தா டீ நீ போட்டா அப்பத்தா நல்லா இருக்கும். நீ போடுற டீ கூட ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கும் பாத்துக்கையே. அப்படி அடி சொல்றிய ராசாத்தி? இந்தாவே போட்டு வரேன். என் பேத்தியாக்கு இல்லாத டீயா? 1 லிட்டர் பால 1/2 லிட்டர் சுண்ட காய்ச்சி உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன்டி. அப்பத்தாதான் கிளவி நம்பிருச்சு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.